தற்போது மன்னிப்பு கேட்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. காவல் ஆய்வர் வரும்போது அவர் தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். நாம் தமிழர் கட்சி சீமானின் வீட்டில் நடந்த சம்பவத்திற்கு அவருடைய மனைவி கயல்விழி மன்னிப்பு கேட்டுள்ளார் போலீசாரிடம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வீட்டில் வலசரவாக்கம் போலீசார் சம்மன் ஓட்டினர். அந்த சம்மனை கிழித்தது தொடர்பாக வீட்டு பணியாளர் சுபாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகிய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 2 பேர் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைது செய்யப்படும் போது பாதுகாவலர் அமல்ராஜிற்கும் அதே போல நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதில் கைகலப்பாகவும் மாறியது. அப்போது பாதுகாவலர் அமல்ராஜ் கைத்துப்பாக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. அதனை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதற்கான உரிய லைசன்ஸ் இருப்பதாக நாம் தமிழர் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் அமல்ராஜை வலுக்கட்டாயமாக தரத்தரவன காவல்துறையினர் இழுத்து செல்லும் போது வீட்டிலிருந்து வெளியே வந்த சீமானுடைய மனைவி கயல்விழி போலீசாரிடம் மன்னிப்பு கேட்டார். தவறாக நடந்துவிட்டது அப்படின்னு சொல்லி கூறி மன்னிப்பு கேட்டதாக வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஆனாலும் சட்டத்தை மீறி செயல்பட்ட காரணமாக அமல்ராஜையும் அதே போல வீட்டு பணியாளர் சுபாகர் 2 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.